Exercise 3.6 question number 3. Show that sin 12 degree, sin 48 degree, sin 54 degree is equal to 1 by 8. So, நம்மள proof பண்ண சொல்றாங்க. First நாம என்ன பண்ணலாம்? LHS எடுத்து RHS proof கொண்டு வர போறோம். ஓகேவா? So, நம்மளோட LHS என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா sin 12 degree, sin 48 degree, sin 54 degree. So, இதுதான் நம்ம proof கொண்டு வர போறோம். இதுல இருந்து 1 by 8. ஓகேவா? So, இதுக்கு முன்னாடி இந்த நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம் அப்படி நம்ம ரீகால் பண்ணோம். So, நம்ம என்ன ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா sin 60 degree minus a, sin 60 degree plus a is equal to 1 by 4 sin 3a அப்படின்னு படிச்சிருக்கோம். So, first நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அந்த படிச்சதை first நம்ம ரீகால் பண்ணி எழுதிக்கலாம். sin 60 degree minus a, sin a, sin 60 degree plus a is equal to 1 by 4 sin 3a. So, இந்த ஐடென்டிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 3 சைன் டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ 60 மைனஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டரில் இருக்கிற ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 60 மைனஸ் 48 ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது மாதிரி இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி sin 48 இங்கே எழுதிக்கிறேன், sin 12 டிகிரி, நெக்ஸ்ட்டு sin 54 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், வந்து ஏ வந்து நமக்கு 12 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin ஏ, அதாவது ஏ வந்து நம்ம இங்கே இதை ஏ எடுத்துக்கிட்டோம்னா 12 டிகிரி. இப்போ நமக்கு 60 மைனஸ் 12 டிகிரி 48 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது நமக்கு 60 மைனஸ் ஏ. பட் ஆனால் இங்கே 60 ப்ளஸ் ஏ இல்லை. 60 ப்ளஸ் ஏனா நமக்கு 72 டிகிரி இங்கே இருந்துருக்கணும். ஆனால் இங்கே 72 டிகிரி இங்கே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 72 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இங்கே எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஸோ இப்போ நம்ம இது வந்து sin 72 டிகிரி பை 7 டிகிரின்னு கொண்டு வர போகிறேன். sin 48 டிகிரி அப்படியே இருக்கட்டும், sin 12 டிகிரி. ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin 72 டிகிரி பை sin 72 டிகிரி இன்ட்டு நம்ம ஆல்ரெடி sin 54 டிகிரி இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை sin 72 டிகிரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு sin 48 டிகிரி, sin 12 டிகிரி. ஓகே, இந்த ஸ்டெப்பில் நான் இன்னொரு ஸ்டெப் போட்டு இந்த ஸ்டெப்லேயே நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி நான் இந்த ஸ்டெப் எழுதுகிறேன். sin 72 டிகிரி பை sin 72 டிகிரி sin 54 டிகிரி. ஓகே, ஒரே ஸ்டெப் தான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் காப்பி பண்ணிக்காதீங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை மட்டும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு sin a, sin 60 மைனஸ் a, sin 60 ப்ளஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ 1 by 4 sin 3a. ஆனால் இங்கே ஏ இல்லை, ஏக்கு பதில் நம்ம என்ன இருக்குது, இங்கே 12 டிகிரின்னு இருக்குது. ஸோ இங்கே ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், 12 டிகிரியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு sin 54 டிகிரி பை sin 72 டிகிரி நமக்கு இருக்குது. ஓகேவா? நம்ம எதை ஸ்டெப்பை நம்ம சிம்ப்ளை பண்ணோம், 48, 12, 72. இதை சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 1 by 4 sin 3a கிடைக்கும். ஏ வந்து நமக்கு 12 டிகிரி. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 by 4 sin 36 டிகிரி sin 54 டிகிரி பை sin 72 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு இங்கே நமக்கு மேலே நியூமரேட்டரை பார்த்தீங்க அப்படின்னா சைன் டிகிரி, அதாவது ப்ராடக்டில் இருக்குது. சைன் நமக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராடக்டில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஐடென்டி படிச்சிருக்கோம். sin a, sin b ரெண்டுமே நமக்கு சைன் டேர்ம்ஸாக வரும்போது sin a, sin b வரும்போது நம்மளோட ஐடென்டி என்ன அப்படின்னா half இன்ட்டு cos, ஃபஸ்ட்டு என்ன வரணும், a மைனஸ் வரும், ப்ளஸ் மைனஸ் cos a plus b. ஸோ இது நம்ம ஆல்ரெடி படித்த ஐடென்டி. sin a, sin b is equal to half into cos a minus b minus cos into a plus b. ஸோ இப்போ நமக்கு 1 by 4 அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு நியூமரேட்டரில் 1 by 2 cos a minus b.
ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது ஹையஸ்ட்டாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னு எடுத்துக்கங்க, இதை பின்னு எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு சப்ராக்ஷன் வரும்போது உங்களுக்கு மைனஸ்லாம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால நான் என்ன பண்ணுறேன், இது ஏ எடுத்துக்கோங்க, இதை பி எடுத்துக்கோங்க. அப்போ 54லேருந்து 36 நமக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டனாலும் போட்டலாம் 54 மைனஸ் 36 டிகிரி, ஏன்னா காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் அதே மாதிரி காஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ 64யும் 36யும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே ஆட் பண்ணிக்கணும் by sin 70. இந்த sin 70 நான் எப்படி எழுதுறேன்னா 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி. நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1/8 எழுதிக்கிறேன். 1/4 இன்ட்டு 1/2 1/8. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டரில் காஸ் வந்து 54 மைனஸ் 36 அது வந்து காஸ் 18 டிகிரி. அதே மாதிரி மைனஸ் காஸ் 90 டிகிரி, இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் 90 மைனஸ் தீட்டா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, அப்போ நமக்கு பாசிட்டிவ் தான் எல்லாமே நமக்கு. அப்போ காஸ் இது காஸ் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, அப்போது இங்கே 18 டிகிரி இருக்கிறதுனால காஸ் 18 டிகிரி. ஸோ 1/8 காஸ் 18 மைனஸ் காஸ் 90யோட வேல்யூ நமக்கு 0, காஸ் 90 டிகிரி 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் காஸ் 18 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ் 18 டிகிரி பை காஸ் 18 டிகிரி. இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1/8 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட RHS. ஸோ RHS நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். therefore LHS equal to RHS. நமக்கு என்ன ப்ரூஃப் கொண்டு வந்தோம், சைன் 12 டிகிரி, சைன் 48 டிகிரி, சைன் 54 டிகிரி is equal to 1/8. So that's all, hence proved.